अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वहितिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसाक्षवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशेषमत् सम्यन्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। சரத்ருத்துவ வர்ணித்து அதுல அந்த மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்திரன் தான். அதனால நம்மளுக்கு மழையினாலதான் இந்த லோகத்துல எல்லா விதமான சமிருத்தியும் ஏற்படுறது. சசியவர்தனம் இருக்கு. சசியத்தை சாப்பிட்டு நாம எல்லாருமாக இருந்து கொண்டு நம்ம ஜீவிதத்தை நடத்துறோம். அந்த காரணத்தினால நாமும் அந்த பர்ஜன்யத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய இந்த இந்திர தேவதைக்கு குறித்து வருஷா வருஷம் நாம உற்சவம் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதை இந்திர விழா மகை சுரேஷம் அர்ச்சந்தி வயம் அந்நேச்ச மாணவாக இந்திர விழாவை நடத்துறதுங்கிறது நாமளும் வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். மற்ற மனிதர்களும் வழக்கத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பக்கத்திலேயும் இருக்கின்றது. அதை நாம பண்ணலாம்ங்கிறதான அபிப்பிராயத்துல நந்தகோபர் இப்படி சொன்னார். உடனே கிருஷ்ணன் பேசுறார். கிருஷ்ணன் பேசுற வார்த்தைகள் எல்லாம் இந்திரனுக்கு கோபத்தை ஆதாயகமா இருக்கு. கோபத்தை வர்தனம் பண்ணக்கூடியதா இருக்கு. அதனால பராசரர் அதுக்கு மேல கிருஷ்ணன் பேசினான்னு சொல்லச்சேயே நந்தகோபஸ்ய வச்சனம் ஸ்ருத்வேத்தம் சக்கர பூஜனே ரோஷாய திருதசேந்திரஸ்ய பிராகதாமோதரஸ்ததா. அவர் பிராகன்னு சொல்ல வேண்டியதுதான். வேற ஏதாவது நன்னா பேசினார், மதுரமா பேசினார்னு ஏதாவது சொல்லலாம் இல்லையா? தர்மவத்தா பேசினார், வேதாந்த பரமா பேசினார், ஆச்சாரிய முகாத்து மற்றவர்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதை தானே தெரிஞ்சு கொண்டவனான வேதாந்த வேத்தியனான அந்த பெருமாள் பேசினார்னு சொல்லலாம். ஆனால் என்ன காண்பிக்கிறார் பராசரர்? ரோஷாய திருதசேந்திரஸ்ய, திருதசேந்திரனான இந்திரன், திருதசான தேவர்களுக்கு பெயர், திஸ்ரஹா தசாஹா ஏஷாம் தே அப்படின்னு. நாம் எல்லாம் சைஷவம், கௌமாரம், தாருண்யம், வார்த்தக்யம்னு 4 அவஸ்தைகளை கொண்டவாள் மனுஷியாள். சைஷவம் குழந்தைத்தன்மை, கௌமாரம் குமாரனான பருவம், தாருண்யம் இளமையான பருவம். இது கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் நாம சொல்லலாமா இருக்கும். முதல்ல சைஷவம் 5 வயசு வரைக்கும், 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் குமாரன்னு பெயர். அதனாலதான் உபநயனம் பண்ணும் பொழுது 15 வயசுக்குள்ளதான், அதாவது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னாலே அப்படி சொல்லணுமா, குமார போஜனம் அப்படின்னு சொல்றா பாருங்க. அந்த 15 வயசுக்குள்ள அதுக்கு கௌமாரம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறமா அவனுக்கு வயசு வந்துடுறது இளமைக்கானது. அது இளமை. அந்த இளமைங்கிறது ஒரு 30-40 வயசு, இளம் வயசுலேயே அப்படின்னு சொல்றா. அந்த தலையெல்லாம் நரைக்காமல் இருக்கிறதுங்கிறது அவளுடைய சரீர கிருத்தமான ஆக்கிருத்தியினால ஏற்பட்டிருக்கக்கூடியது.
அவ உடம்பினுடைய சுகத்தை, சாப்பாட்டினுடைய சுகம், ஆத்தினுடையதான அந்த வழக்கத்துல எப்படி இருக்கோ, சில பேருக்கு நிறைய கூட வரும். அந்த மாதிரி எல்லாம் இள வயசுன்னு அதுக்கு பெயர். அது ஒரு 40 வயசுன்னு வச்சுண்டா அதுக்கப்புறமா வார்த்தக்கியம் தான். நாம இந்த காலத்துல பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம், 60 வயசு ஆயிடுச்சுன்னா முதியவர்னு போட்டுடுவான். இவா நம்ம சுகமா இருந்து ஓடுவா அவனை காட்டலும். ஆனா முதியவர்னு வச்சிருக்கா பாருங்க, ஒரு 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 அளவு வச்சிருக்கா பாருங்க, இது வரைக்கும் இது. அந்த மாதிரி அவ வார்த்தக்கியம்னு 4வது அவஸ்தைய வச்சா. தோல் சுருங்கி போகிறது, கண்ணு இடுங்கி போகிறது, தலை நரைத்து போகிறது, உடம்பு விதிர்த்து போகிறது, கால் தள்ளாடுறது, உடம்பே ஒரு இடத்துல நில்லாமல் சுத்துறது, தலை சுத்துறது, அப்படிங்கறதெல்லாம் என்னென்ன வார்த்தக்கிய லட்சணங்கள் உண்டோ இது எல்லாம் ஒருவேளை நமக்கு 30-40 வயசுலேயே அது என்ன பிரஷர், ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ இந்த காலத்துல புதுசா வச்சுட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரியாக பெருமாள் அனுகிரகத்துல அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நமக்குன்னு கல்பித்தமானது நமக்கு இன்னொருத்தரத்தை நாம எடுத்துட்டு வர முடியாது, நம்மளோடதை இன்னொருத்தர் எடுத்துட்டு போக முடியாது. நமக்கு என்ன விதி வாய்ப்பு இருக்கின்றதோ அது நமக்கு கிடைக்கக்கூடியதுதான். அப்படின்னு இருக்குமானால் எதுக்கும் கவலையே படாமல் இருக்கணும் பெருமாள் அனுகிரகத்துல. எதுக்கு கவலைப்படணும்னா நம்மளுடைய விருத்தம், நம்மளுடையதான குணங்கள்ல ஏதாவது தோஷம் சொல்லிடுவாளான்னா கவலைப்படணும். இந்த காலம் மாறி போய் கிடக்கு, யார் எது சொன்னாலும் தொடச்சி போட்டுருக்கு. ஆனால் எதுக்காக கவலைப்பட வேண்டாமோ அதுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கணும் இந்த காலம். ஆனா கலிகாலம் 6வது அம்சத்துல கலிகாலத்தினுடைய முதல் அத்தியாயத்துல கலிகாலத்தினுடைய லட்சணங்கள் தான் சொல்லப்படுறாங்க. அதனால அது கலிகாலம், அது அப்படித்தான் இருக்கு. அதனால வார்த்தக்கியம்ங்கிறது 4வது நிலை. ஆனால் தேவதைகளுக்கு அந்த வார்த்தக்கியாம்சம் கிடையாதுங்கிற காரணத்தினால் திஸ்ரஹா தசாஹா 3 நிலைகள் தான் அவளுக்கு. சைஷவம், கௌமாரம், யௌவனம் அப்படிங்கிற யௌவனத்தோட நிற்கக்கூடியவர்கள், ஒரு நாடும் கிழத்தன்மை அடைய மாட்டாதவர்களான காரணத்தினால தேவர்களுக்கு த்ரிதசாஹா 3 நிலைகளை மாத்திரம் உடையவர்கள். நாமெல்லாம் வாஸ்தவத்துல சதுர்தசாஹா 4வது தசையையும் கொண்டவர்கள். அதனாலேயே தேவர்களுக்கு கிழத்தன்மை இல்லாதவர்கள் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நிர்ஜராஹா, ஜரா இல்லாதவர்கள், கிழத்தன்மை அற்றவர்கள் அப்படின்னு பெயர். 3 நிலையை மாத்திரம் கொண்டவர்கள்னு பெயர்னா அதையே இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னா கிழத்தன்மை அற்றவர்கள் அப்படின்னு சொல்றா. அதனால அவளுக்கு மரணம் இல்லைங்கிறதுனால அமராஹா, அமரா நிர்ஜரா தேவாஹா திருதசாந்தா திவௌகசஹான்னு அமரம் சொல்லிட்டு தேவலோகத்திலேயே வசிக்கக்கூடியவர்கள். இப்படி அமரா நிர்ஜரா தேவாஹா அமிர்தாந்தசாஹா, அமிர்தத்தையே அந்தஸ்னா சாப்பாடாக உடையவர்கள். இதெல்லாம் அமரம் காமிக்கிறது. அப்படி அந்த திருதசேந்திரனான இந்திரன், அவனுக்கு ரோஷாய திருதசேந்திரஸ்ய பிராகதாமோதரஸ்ததா. அப்போ பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையை இங்க சொன்னா அது யாருக்கோ ஒருத்தனுக்கு வலிக்கிறது. வாஸ்தவம் அப்படிதானே. ஏதோ ஒரு மூலையில திருநெல்வேலியில உட்கார்ந்து அவன் ஒரு மைக்கு முன்னாடி ஒன்ன பேசுறான்னு வச்சுக்கோம், யாராவது ஒருத்தன். அது நேர இங்க இருக்கக்கூடியதோ இல்லாட்டி டெல்லியில இருக்கக்கூடியவனையோ எங்கேயோ ஒருத்தன் இமாலய மலையில உட்கார்ந்து இருக்கக்கூடியதான அந்த தேசத்தை சார்ந்தவனுக்கோ கஷ்டத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி இவர் இங்க பேசுற வார்த்தை இந்திரனை தாக்கறதான், வியதையை ஏற்படுறதான், இந்திர மனக்கேதாய அந்த வார்த்தைகள் அமைந்ததான். என்னன்னு காண்பிக்கிறார். நவயம் அப்படி பெருமாள் பேசினதா பராசரர் காண்பிக்கிறார். நவயம் கிருஷி கர்த்தாரோ வாணிஜ்யாஜீவினோ நச்ச காவோஸ்ம தெய்வதம் தாத்த வயம் வனச்சராயதாக. நாம ஒன்னும் கிருஷி கர்த்தாராக வெறும் வயல்வெளியில உட்கார்ந்துண்டு பூமிய, அதாவது என்ன சொல்லணும், பூமிய கர்ஷணம் பண்றது, பூமிய உழறதுங்கிற கர்மாவை பண்றவா இல்லையே நாமோ. நவயம் கிருஷி கர்த்தாரா அथवा நச்ச வாணிஜ்யா ஜீவினாஹா. இல்லையானால்
வாணிஜ்யத்தினால வசிக்கக்கூடியவாளான்னு வாழக்கூடியவாளான்னு நாம ரெண்டுமே இல்லை. நாமும் கோக்களை கொண்டு இருக்கக்கூடியவா. அதனால நாம எப்பொழுதுமே வி ஆர் ஆல்வேஸ் ஆன் த கோ. வனச்சராகா, கோக்கள் பின்னாடியே போறோம். அதனாலதான் கறவைகள் பின் சென்று வியாக்கியானம்லாம் அழகா இருக்கும். எதோட கூட இருக்கோமோ அந்த புத்தி தான சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. அவளுக்கு நல்லவானுடைய சம்சர்க்கம் ஏற்பட்டதுன்னா நல்லவனா இருக்கான். அதனாலதான் இந்த லோகத்துல வசிக்கக்கூடியவன் அவனுக்கு நரகத்திலே இருப்பவன்கிறதுக்கு லட்சணங்கள் சிலது இருக்கான். என்னன்னா ஒரு ஸ்லோகம் சொல்றார். அதுல நீச்ச பிரசங்க குலஹீன சேவா அப்படின்றார். நீச்ச பிரசங்கம், அதாவது சங்கம்னா சேர்க்கை, பிரசங்கம்னா நல்ல சேர்க்கை. நல்ல சேர்க்கைன்னா நல்லவனோட சேர்க்கை இல்ல, நல்ல தீக்கான சேர்க்கை. அப்ப நீச்ச பிரசங்கா, ஏதோ நீச்சனோட கூட ரொம்பவும் நெருங்கி பழகக்கூடிய தன்மை ஏற்பட்டது. அவனோட கூட இருக்கக்கூடிய புத்தி தானே நம்மளுக்கு வரும். நல்லவனா கூட நல்லவனா இருக்கிறவனும் கூட மாறி போயிடுறான். அதனால நீச்ச பிரசங்கா சின்னானி தேகே நரகஸ்திதானாம்னு சொல்றா. அப்போ யாரோட சேர்க்கிறானோ சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. தோஷமோ குணமோ அவனுடைய சம்சர்க்கத்தினாலதான், யாரோட சேர்க்கிறானோ கூட்டுனாலதான் ஏற்படுறது. அந்த காரணத்தினால கறவைகள் பின் செல்லக்கூடியவர்கள் கார்த்தால எழுந்தா ராத்திரி படுத்துக்கிற பர்யந்தம் இவ யாரோட பழகின்னு இருக்கான்னா மாடுகளோட பழகின்னு இருக்கா. அந்த மாடுகள் என்ன பண்ணும்னார், அதுங்களுக்கு யாராவது குளிப்பாட்டி விடணும். ஏதாவது, ஆனா சாப்பாட்டுக்கு மாத்திரம் தனக்கு தோணின சாப்பாட்டை கீழே கிடைக்கக்கூடிய புல்லையும் சாப்பிடுறது, அது இவ்வளவு சாப்பிட்டா போரும்னு தெரியாம ஃபுல்லாகவும் சாப்பிடுறது. சரி, சாப்பிடதான் சாப்பிடுறது, அது ஏதாவது பகவன் நிவேதித்தமானதாக சாப்பிடணுமா? கிடையாது. சரி, இதுதான் சாப்பிடுறது. அது வெளியில போகிறது கரீஷம், அதாவது சாணி போடுறது அப்படின்னா 4 பேர் பார்க்கறச்சேயேதான் அதை பண்றது. அதுக்கப்புறமா சுத்தி பண்ணிக்கிறதா, கை கால் அலம்பிக்கிறதா இல்ல. அது மாத்திரம் இல்ல, நம்ம சாஸ்திரத்திலேயே மாடு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மாட்டுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணமா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, திஷ்டன் மூத்திரத்வாதிகள் நின்றுண்டே மலமூத்திர விசர்ஜனம், மூத்திர விசர்ஜனம் பண்றதுங்கிறத தோஷமா சொல்லிட்டு, அது உடம்புல எல்லாம் தெரிக்கும், உடம்புல எல்லாம் தெரிச்சுது அப்படின்னு சொன்னா அது எல்லாமே ஆரோக்கியத்துக்காகத்தான். இப்படி எதுவுமே சாஸ்திரானுகுணமானதாக பண்ண தெரியாததான மாட்டோட கூட கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்துருக்கா இவ. அதுக்கு பின்னாடியே போறா. அதுவும் என்ன, அதுக்கு பின்னாடி போறாளாம். அதுக்கு அழகான வியாக்கியானங்கள் பண்றா. கறவைகள் பின் சென்று, அது எப்படிதான்னா ஒரு ஆச்சாரியனுக்கு பின்னாடி போறது. அது என்ன சொல்றதோ அதுதான் இவனுக்கு. அது எங்க போகிறதோ அது இழுத்துன்னு போற போக்குல போறான். இன்னைக்கு அந்த காட்டு இப்படி போகலான்னு போச்சுன்னா அங்க போறான். இல்லையானா இவனுக்கு தெரியாம டேட்டா கொடுத்துட்டு அது காட்டுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சுன்னா அதை தேடிட்டு பின்னாடி இவன் ஓடுறான். இப்படி அது என்னமோ இவனுக்கு நாயக்கன் மாதிரி. நாயக்கன்னா நேதா, நேதான்னா இட்டு செல்லக்கூடியவன் அப்படின்னா கிட்டத்தட்ட குரு. அவன் மாதிரி இருந்துட்டு அது போற வழியில இவன் போறான் அப்படின்னா அதுகளுக்கு பின்னாடி சிஷ்யவிருத்தி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கே, அதுகளினுடைய குணம்தானே வரும். அப்படிங்கிற காரணத்தினால இவ இத தோஷமா காண்பிக்கிற போது சொல்றாள், காவாகா மாடுகளுக்கு பின்னாடி நாம போறோம். நம்மளுக்கு கார்த்தால இருந்து ராத்திரி பர்யந்தம் மாடுகள் தான். அதனாலதான் அவளை இடது வலது தெரியாததான ஐச்சிகள்னு சொல்றது. அப்ப இத தோஷமா அடியேன் இப்ப சொல்றதா இருந்தா அது வியாக்கியானங்கள்ல, ஆனா அதையே எவ்வளவு வசதியா பார்க்கலாம் அப்படின்னாரு. பெருமாள் திருவாக்குல காவா அஸ்மத் தெய்வதம் அப்படின்னு இருக்கு. நமக்கு மாடே தெய்வத்தம். நமக்கு தேவத்தை எதுன்னார், பசுமாட்டை தவிர ஒரு லட்சுமி நம்மளுக்கு உண்டா என்ன? நம்மளுக்கு தேவதையாக கருதப்படக்கூடியது மாட்டை தவிர ஒண்ணு உண்டா என்ன? அதனால நீங்க சொல்றது வயல்வெளியில
உழக்கூடியவனுக்கு இருக்கலாம், பொருந்தமா இருக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் வானம் பார்த்த பூமி, அதனால இந்திரன் தான் மழையை கொடுக்கிறான், ஒருவேளை அவ அதை பண்ணலாமா இருக்கு. அல்லது வாணிஜ்யம் பண்றவாள் அப்படின்னா அவன் கடையில கடுகு, புளி, மிளகா, என்ன பருப்பு எது விற்கிறவனா இருந்தாலும் அவன் கடையில அது வரணுமானா அதுக்கு முன்னாடி விளைஞ்சி இருக்கணும். அது விளையறதுக்கு மழை வேண்டும். மழையை கொண்டுதான் வாணிஜ்யம் நடக்கிறது. நம்ம இப்ப கூட சொல்றோம் பாருங்க, இந்த வருஷம் நல்ல மாதிரியாக மான்சூன் இருக்கும், அதனால கிராப் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்றா. அப்போ வாணிஜ்யம் பண்றவாளுக்கோ கிருஷி பண்றவாளுக்கோ வேண்டுமானால் இது வேண்டி இருக்கு, மழை வேண்டி இருக்கு. அதுக்காக மழைக்கு அதிதேவதையா இந்திரன், அதாவது அவா மாத்திரம் இந்திரனை பூஜை பண்ணலாமான்னு பெருமாளை போய் கேட்டா சாஸ்திர ரூபத்துல வேண்டான்னுடுவார். ஏன்னா அந்தர்யாமியா இருக்கிறவனுக்கு பண்றதை விட்டுவிட்டு, இப்ப இந்த வார்த்தை தான் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு மகா உபாதேயமான வார்த்தை. அந்தர்யாமியா இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு கொண்டாடுறதை விட்டு விட்டு வெளியில சட்டையா இருக்காளே கஞ்சுக்கம், அந்த இதுல வரதராஜ பஞ்சாசத்துல கஞ்சுக்காதி அப்படின்னாரு. இந்திராதிகள் எல்லாம் சட்டை, அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது பெருமாள். அப்ப நாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளை இன்னைக்கு நாம சேவிக்கிறதையே தொழிலாக வைத்துக் கொண்டு அதையே மாத்திரம் பண்ணிட்டு மற்றவற்றை பண்ணாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருப்பாளானால் அதுக்கு இடம், இந்த இடம் பெருமாளினுடைய திருவாக்கு. அதனால ரொம்ப முக்கியமானது. காவோஸ்ம தெய்வதம் தாத்த வயம் வனச்சராயதாக. ஏன்னா நாம வனச்சரர்கள், காட்டுல போறவா, நாம பாட்டுக்கு போறவா. எதுக்கு பின்னாடி போவோம்? கோக்களுக்கு பின்னாடி போறோம். அதனால வயம் வனச்சராயதாக ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி ததா பரா வித்யா சதுஷ்டயம் சைதத் வார்த்தா மாத்திரம் ஸ்ருணுஷ்வமே. இந்த 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 ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி அப்படின்னு இதெல்லாம் வித்யைகள். இந்த வித்யைகள் எல்லாம் இந்திரன் பிராட்டி சமுத்திர மதனம் பண்ணி பிராட்டி எழுந்த பொழுது பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு, அதுக்கப்புறமா அவனுக்கு துர்வாசரனுடைய சாபத்தினால ராஜ்யம் போயிடுத்து, அதுக்கப்புறமா மறுபடியும் அவன் பூமியை பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணான். அப்ப சொல்றான் ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்ட நீதி ஸ்வமேவச அப்படிங்கிறான். இங்க பெருமாள் ததா பரா வித்யா சதுஷ்டயம், இந்த 4 வித்யைகளும் ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி நியாய ரூபமா பரிபாலனம் பண்ணக்கூடியது, வேதாத்தியனங்களாலே வரக்கூடிய த்ரயி ஞானம், வார்த்தா வாணிஜ்யம், தண்டநீதி ராஜாக்களினுடையதான நீதி. இப்படி ராஜாக்களினுடைய நீதியாகட்டும், பிராமணர்களினுடைய வேதாதி ஞானமாகட்டும், ராஜாக்களினுடையதான தண்ட நீதியாகட்டும், அல்லது வாணிஜ்யமாகட்டும், அல்லது ஆன்வீக்ஷிக்கு இதை தவிர நியாயாதிகள் எல்லாம், நியாயம்னா தர்க்காதிகள் எல்லாம், இந்த மாதிரி என்னென்ன விதமானதான வித்யைகள் 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ லோகத்துல எதை படிச்சாலும் இந்த 4 கீழே வந்து. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறான்னா அது தண்ட நீதிய படிக்கிறான். அவன் வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய எந்த சாஸ்திரத்தையும் படிப்பானால் அவன் த்ரைய படிக்கிறான். அவன் எக்கனாமிக்ஸ் எதை படி பிரமாண இப்படி லோகத்துல எதுவா இருந்தாலும் கூட இந்த ஆன்வீக்ஷிகி த்ரயி வார்த்தா தண்டநீதி ஸ்வமேவ ததா பரா வித்யா சதுஷ்டயம் சைதத் வார்த்தா மாத்திரம் ஸ்ருணுஷ்வமே. இப்ப நான் அதை பற்றி சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. கிருஷிர் வணிஜ்யா தத்வச்ச திருத்தீயம் பசுபாலனம் வித்யா ஏகா மகாபாக வார்த்தா விருத்தி த்ரயாஸ்ரயா. இதுல வார்த்தா அப்படிங்கறதுல 3 அம்சங்கள் இருக்கு. நான் வார்த்தாவை மாத்திரம் சொல்றேன், வார்த்தா சம்பந்தமானது மாத்திரம் சொல்றேன்னு போன ஸ்லோகத்துல சாய்ச்சார். இப்போ அதுல கிருஷிர் வணிஜ்யா தத்வச்ச, அதுல 3 அம்சங்கள் இருக்கு. உழவு உழுதல்,
அப்படிங்கிறது, அக்ரிகல்ச்சரை பத்தி படிக்கிறதெல்லாம் வார்த்தா. அதே மாதிரி வணிஜ்யா, காமர்ஸ், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாத்தான் படிச்சாலும் அப்ப எக்கனாமிக்ஸ், பினான்ஸ் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் படிச்சாக்கா அதுக்கு வணிஜ்யா. இப்ப இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் தனித்தனியா படிக்கிறாளே தவிர அன்னைக்கு எல்லாமே இருந்திருக்குன்றதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க பிகாம் அப்படின்னு எடுத்திருந்தாலே அவ என்னென்ன வச்சிருக்கா எல்லாம் பாருங்க. பிகாம் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறா, பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறா, பிகாம் ஜெனரல் பிகாம் அப்படிங்கிறா, பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்ங்கிறா, இன்னும் என்னென்னமோ வச்சுட்டு இருக்கா பாருங்க. ஆனா அது எல்லாமே என்ன, காமர்ஸ். அந்த மாதிரி அந்த காலத்துல இது எல்லாம் ஒரு கீழே இருந்தது. அதுல அக்ரிகல்ச்சரும் இருந்திருக்கு, கிருஷி, வணிஜ்யா, காமர்ஸ் தொடர்புடையதும் இருந்திருக்கு. அப்ப பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கிற காரணத்தினால எக்கனாமிக்ஸ் அதெல்லாமும் அதுல வந்திருக்கணும். மூணாவது பசுபாலனம், கேட்டில், வெட்டினரி சயின்ஸனுடைய ஒரு பகுதி. பசுபாலனம், வித்யா ஏகா மகாபாக, இது எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தை தான். வார்த்தா விருத்தி திரயாஸ்ரயா, அதுக்கு விருத்தி வார்த்தான்னு பெயர். அது விருத்தி திரயாஸ்ரிதா அல்லது விருத்தி திரயாஸ்ரயா. இந்த 3 விருத்திகளை கொண்டு அமைந்திருக்கின்றது. கர்ஷகானாம் கிருஷிர் விருத்தி, அதுல விவசாயம் பண்ணக்கூடியவாளுக்கு உழவு தொழிலானது தொழிலாக அமையிறது. பண்யம் விபணி ஜீவினாம், பண்யம் பல வகைப்பட்ட வஸ்துக்கள் தான் கடையின் மூலமா வசிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு. ஏதோ அவன் இத்திரூண்டு வஸ்து இருந்தா கூட அதை எடுத்து பத்திரமா வைப்பான். யாராவது வந்தா அதுக்கு அவசரத்துக்கு கொடுக்கறதுக்கு 2 பாக்கு கீழே விழுந்துருந்தா கூட ஒரு கடைக்காரன் எடுத்து வைப்பான், எதுக்காவது உபயோகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப எல்லா கடையும் ராத்திரி 10:30 மணிக்கு மூடி ஆயிடுது அப்படின்னா அவசரமா ஒரு பாக்காவது நாம வைக்காம இருக்கக்கூடாது. அப்ப 2 பாக்கு தான் இருக்குன்னு கொடுத்தா கூட அவனுக்கும் நல்லது, வாங்கின் போறவனுக்கு திருப்தி. அப்படிங்கிற காரணத்தினால பண்யத்தையே ஆதாரம். பண்யம்னா வஸ்து, விற்க வேண்டியதான வஸ்து. தேசிகன்யா அந்த தசாவதார ஸ்தோத்திரம் சொன்னா அவ யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை விவக்ஷேதையாக வக்திரே தஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பராஜாயதே சுத்தி காபி திஷா சுத்தி காபி தசாசு திஷசு க்ஷாதி சுபா ஜிரும்பதே அப்படின்னு அதுக்கு பலன் சொன்னார். புண்ணியௌக பண்யாபணான்னு சொல்றாரு பாருங்க. வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌஜ அந்த முன் ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையோ, தசா இச்சாமீன ஸ்தோத்திரத்தை ஸ்லோகத்துல அவள்லாம் புண்ணியௌக பண்யாபணாக, யாரெல்லாம் அந்த இச்சாமீன விகார கச்சப்பம் மகாபோத்ரின்னு எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காக்குஸ்த கேலா ஹலின்னு கிரீடா வல்லப கல்கவாகன தசா கல்கின் இது பிரத்யகம் ஜல்பந்த புருஷா அப்படின்னு நித்தியம் இந்த மாதிரி யார் சொல்றாளோ, எது ஒண்ணும் வேண்டாம், இந்த ஸ்லோகத்தை சொன்னா போறோம். பிரத்யகம் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம், அவ லோகத்தையே புனந்தி. அவ யாருன்னு லோகத்தையே புனந்தின்னா பவித்திரமாக்குறா, சுத்தமாக்குறா. ஏன்னார் அவ யாருன்னார், புண்ணியௌக பண்யாபணாக, புண்ணிய கூட்டம் அப்படிங்கிற பண்யம் அப்படிங்கிறதான விற்க வேண்டிய வஸ்து அதுக்கு கடையா இருக்காளா அவளே. அதெல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் ஒரு கடையில இருக்குமோ இல்லையோ, அவளே ஒரு கடை. ஆபணாக, ஆபணம்னா கடை. இவாள்கிட்ட இந்த நல்லவாழ்கிட்ட இச்சாமீன விகார கச்சப்பன்னு சொல்லக்கூடிய நல்லவாழ்கிட்ட நல்லவாழாகிற கடையில என்ன வஸ்து இருக்குன்னு, புண்ணிய கூட்டம்ங்கிற வஸ்து இருக்கான். புண்ணியௌக பண்யாபணாக, புண்ணிய கூட்டம்ங்கிறதான விற்க வேண்டிய வஸ்து ஆகிற கடையானவர்கள், வஸ்துவை கொண்ட கடையானவர்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவ எங்க போனாலும் அந்த இடத்துல புண்ணியம் போய் சேர்றது, புண்ணியங்களினுடைய மொத்த புகலிடமாய் இருக்கக்கூடியவர்கள். புண்ணியத்தின் புகழ் அப்படின்னு காஞ்சிபுர கஷேத்திரத்துக்கு வந்தான்னு சொல்றாரு பாருங்க. பெருமாள் கோவில பத்தி சாய்க்கிற பொழுது புண்ணியத்தின் புகழ் இதேன பணிந்திட்டானே அப்படின்னு இந்த பூமண்டலத்துக்கு வந்தான்னு காண்பிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி
இவாளுக்கு விபணி அப்படின்னா கடை, பண்யம் விபணி ஜீவினாம், கடையையே கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு பண்யங்கள் தான் முக்கியமானது. அஸ்மாகம் கௌ பராவிருத்தி, நமக்கான கௌஹு பராவிருத்தி, மாடுகள் தான் முக்கியமானதா அமைந்திருக்கின்றது. வார்த்தா பேதைரியம் திரிபீஹி, இப்படி வார்த்தா பேதத்தினால, வார்த்தாக்குள்ள இது மூணும் இருக்கு, கிருஷியும் இருக்கு, கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் அப்படின்னு கீதையில காண்பிக்கிறது. அந்த கிருஷிக்கு கர்ஷகால விவசாயிகளுக்கு விவசாயமும், கடையில இருக்கக்கூடியதானவாளுக்கு அந்த கடையில இருக்கக்கூடிய வஸ்துக்களும், நம் போன்ற மாடு மேய்க்கிறவாளுக்கு மாடும் தான் மூணு விதமான விருத்திகளாக இருக்கின்றது. அதாவது அதை கொண்டுதான் அமையது அர்த்தம். வித்யாயோ யயா யுக்தஸ்ய தெய்வதம் மஹத், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. நாம எந்த கல்வியை படிச்சாலும் அதுக்காக இத்தனை வருஷத்தை நாம அமைச்சிருக்கோம். ஒரு 10 வருஷம் சின்ன குழந்தைகளா இருந்து படிக்கிற பொழுது, அதுக்கப்புறமா ஏதோ ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்னு 2 வருஷம் படிக்கிறோம். அதுக்கப்புறமா அதுலயும் முக்கியமானது காமர்ஸோ என்னமோ அக்கௌண்டன்சியோ என்னமோ 3 வருஷம் படிக்கிறோம். அதுக்கப்புறமா அதுல ஸ்பெஷலைஸ் பண்றதுக்காக 2 வருஷம் படிக்கிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஆராய்ச்சிக்காக போறோம்னா எந்த வித்யோடு யார் கூடி இருக்காளோ, கீதையில கிருஷ்ணன் சொல்றான் இந்த இடத்துல, வித்யாயோ யயா யுக்தா, யார் ஒருத்தன் எந்த வித்யோட கூட இருக்கின்றானோ, தஸ்யசா தெய்வதம் பரம், அந்த வித்யை அவனுக்கு பராதேவதா, அதுதான் அவனுக்கு பராதேவத்தை. வேதம் நிச்சயமா காப்பாத்தும் அப்படின்னு சொல்றா பாருங்க. ஒருத்தர் என்னமோ விளையாட்டுக்காக சம்ஸ்கிருதம் கத்துண்டார், அதுக்கு அடுத்த அவருக்கு சம்ஸ்கிருத ஜீவிதமா போயிடுது. எத்தனை பேர் இருக்கா தெரியுமோ? ஒண்ணுமே இல்லாம வெறுமை இருந்தவாள்லாம் உண்டு. அவ கீழே 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வெறுமை இருந்தா, கடைசியில அவ வித்யாலயத்துல சேர்ந்தா. சம்ஸ்கிருதம் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துடும். பின்னா அவ அவளே எதிர்பார்க்கல, வாழ்க்கையில ஒரு 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 வித்யாலயத்துல போய், வித்யாலயம்னா ஸ்கூல் அல்லது காலேஜ் அந்த மாதிரி நடத்துற இடம், அதுல போய் பென்ஷன் வாங்குற அளவுல இருந்து இன்னைக்கு பென்ஷன் வாங்குன்னு உட்கார்ந்து எனக்கு போய் இப்படியா அதாவது மாஞ்சி போறாவா. ஏன்னா அது சம்ஸ்கிருதம் போட்ட பிச்சை. சம்ஸ்கிருதம் வாசிச்சவாளுக்கோ, வேதாத்தியனம் பண்ணவாளுக்கோ, ஆகம சாஸ்திராதிகள்ல பிரவருத்தி இருக்கிறவாளுக்கோ ஒரு நாள் குறையே வராது. இது மாத்திரம் இல்ல, பெருமாள் கீதையில இப்ப இதுல விஷ்ணு புராணத்துல இப்ப காமிக்கிற பொழுது, யார் எந்த வித்யை கொண்டிருக்கானோ அது அவனுக்கு பரா தெய்வத்தம், பரமம் தெய்வத்தம்னு சொன்னார். அதுல விசேஷத்தா இதெல்லாம் கைவிடாது, இந்த வித்யைகள் எல்லாம். அப்போ வித்யாயோ யயா யுக்தா, யஹா எவன், யயா வித்யா யுக்தா எந்த கல்வியோடு கூடியவனா இருக்கிறானோ, அவன் ஆன்மீட்சிக்கிய படித்திருந்தாலும் சரி, திரை தண்ட நீதிய படிச்சிருந்தாலும் சரி, அல்லது நம்மள மாதிரி வார்த்தால போறவனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதுவே அவனுக்கு பரமம் தெய்வத்தம். வித்யாயோ யயா யுக்தஸ்ய தெய்வதம் பரம் சைவ பூஜ்யார்ச்சனீயாச்ச சைவ தஸ்யோபகாரிகா. அந்த வித்யையே பூஜ்யா, பூஜிக்கத்தக்கது, அர்ச்சனீயா, நித்தியமாய் அர்ச்சிக்கத்தக்கது, கொண்டாடத்தக்கது, பூஜிக்கத்தக்கதுன்னா மான்யா, கொண்டாடத்தக்கது, சைவ தஸ்யோபகாரிகா, அதுவே அவனுக்கு எல்லா விதத்திலேயும் உபகரிக்க கூடிய. அத்தனை வருஷம் அதோட இருந்திருக்கானே, இது எல்லாத்துக்கும் ஒரு தேவத்தை உண்டோ இல்லையோ, அந்த தேவத்தையோ அதுக்கு பண்ணி இருக்கக்கூடிய ஆச்சாரியாள் உண்டோ இல்லையோ, அவள்லாம் ஆஹா இவன் நம்ம கிட்ட வந்திருக்கானே அப்படின்னு அவன் மேலேருந்து அவனுக்கு அனுகிரகம் பண்றான். அது யாரா இருந்தாலும், யாரோ ஒருத்தர் எக்கனாமிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கார் அப்படின்னா அந்த எக்கனாமிக் பார்ட்டை நாம படிக்கிறோம்னார். யாரோ ஒருத்தர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னார், யாரோ ஒருத்தர் மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னார், என்னென்னமோ டைப் ஆஃப் பிஸ்கல் எக்கனாமிக்ஸ்ன்னு ஒன்று சொல்றா, என்னென்னமோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் ஒருத்தர் முதல்ல அதெல்லாம் காண்பிச்சு கொடுத்தவா இருக்காளே,
அவள் எல்லாரும் ரிஷி துல்லியாள். இல்லைன்னா நமக்கு இவ்வளவு நாளா அவளுடைய கிரந்தத்தை படிக்கிற மாதிரி இருக்குமா இத்தனை பேர் உலகம் முழுக்க? அவளுக்கெல்லாம் ஒரு விதமானதான சித்தி இருக்கு, ஒரு விதமானதான சக்தி இருக்கு. அதனாலதான் அத்தனை பேர் படிக்கிற உலகம் முழுக்க. பின்ன அவளுடைய அனுகிரகம் எப்படி வராமல் போயிடும்? அது வாஸ்தவிகமா நாம இந்த 4 வித்தியை படிச்சோமானால் ஆன்மீட்சிக்கில எத்தனை ரிஷிகளினுடையதான அனுகிரகம் இருக்கு, காணாதர் முதலியவர்களினுடையதான அனுகிரகம். திரையில கேட்கவே வேண்டாம், வேத புருஷனுடைய அனுகிரகமே இருக்க போகிறது. திரை மாத்திரம் இல்லையே, எத்தனையோ ரிஷிகள் பண்ணி இருக்கக்கூடிய எத்தனையோ சூத்திரங்கள் எல்லாமே இருக்கு. அப்புறமா வார்த்தா அப்படிங்கிறதுல அந்த இது 3, அதாவது விவசாயத்தை பற்றியும் வாணிஜ்யத்தை பற்றியும் பசுபாலனத்தை பற்றியும் அன்னைக்கே 1000 நூல்கள் இருக்கு. எத்தனை நூல் வேணும்? இப்போ ஒரு மரம், அந்த மரத்துக்கு ஏற்படக்கூடியதான நோய்களை எப்படி தீர்க்கிறதுன்னு விருட்சாயுர்வேதம்னு புஸ்தகம் இருக்கு. அஸ்வத்தை பற்றி அஸ்வாயுர்வேதம்னு இருக்கு. கஜங்களை பற்றி எல்லாம் புஸ்தகம் இருக்கு. கஜ மீமாம்சானோ என்னமோ ஒரு புஸ்தகம் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கா. அதெல்லாம் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனா அதுகிட்ட நாம போகிறது இல்லை, ஏன்னா இந்த காலத்துல அது மாதிரி பிரதானமா இருக்கிறது இல்லை நம்மளுக்கு அப்படின்னு. ஆனா இப்ப அதை எழுதினானே ஒருத்தன், அத்தான கிரந்த கர்த்தாக்களினுடைய அனுகிரகம் தான். நாம பாட்டுல எழுதி வச்சோம், ஒருத்தனுமே வரமாட்டேங்கிறானே அப்படின்னா யாரோ ஒருத்தன் அந்த கிரந்தத்தை எடுத்து அதை பத்தி பேசுறான், எழுதுறான், படிக்கிறான், அதுலேயே நாம எல்லா காரியத்தையும் பண்றான்னா அவனுடைய அனுகிரகம் அவனுக்கு இல்லாமல் போயிடுமா என்ன? அப்போ அதுதான் மாணிக்கத்தக்கது. அப்போ அதோட கூட இருக்கிறதுனால அதனுடைய தன்மை அவனுடைய அனுகிரக ரூபேன இறங்கிறது. அதனால அவனுக்கு உபகாரமாக இருக்கிறது. படிச்ச படிப்பு உபகாரமாய் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு கீதைனே வருது, கிருஷ்ணன் சொன்னான்றதுனால. அப்படின்னு கிருஷ்ணன் முகத்திலிருந்து வந்தது. வித்யாயோ யயா யுக்தஸ்தஸ்ய சா தைவதம் பரம் சைவ பூஜ்யார்ச்சனியாச்ச சைவ தஸ்யோபகாரிகா. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அப்படின்னா கடைசியில அதுவே நம்மளுக்கு ஜீவிதமாயி அதுவே நம்மளுக்கு அனுகிரக ஆதாயகமா ஆகிறது. யோயஸ்ய பலம் அஷ்ணன் வை பூஜயத்யபரம் நராஹ இஹச பிரேத்ய சைவாசௌ நததாப்னோதி சோபனம். யார் ஒருத்தன் ஒரு கல்வியை படித்து விட்டு அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறானோ, நீ பாருங்க, பல பேர் படிச்சது ஒண்ணு தொடர்பே இல்லாம கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். படிச்சது என்னமோ படிக்கிறான், பிஎஸ்சி ஜுவாலஜி அப்படின்னு படிக்கிறான். ஜுவாலஜில இது கீழே வரும், கிருஷிக்கு கீழே வரும், இந்த வார்த்தாவுக்கு கீழே வரும். ஏன்னா அதுல கிருஷி பண்றோம்னா கிருஷியில இதெல்லாம் ஆயுர்வேதாதிகள் எல்லாம் அதனுடைய இதுவா இருக்கிற காரணத்தினால இது கீழேதான் அது வரணும் இல்லையா? அஸ்வ குதிரை அப்படின்னா தண்ட நீத்தின் கீழே வரணும். ஏதோ ஒண்ணு வரட்டும், சயின்ஸா இருந்தா ஆர்ட்டா இருந்தா நடுவுல கொஞ்ச நாளைக்கு பெரிய சர்ச்சை. சைக்காலஜி படிக்கிறது பிஏ சைக்காலஜின்னு இருந்தது, அதுக்கப்புறமா பிஎஸ்சி சைக்காலஜின்னு மாறிட்டு. ஒரு 100 வருஷம் முன்னாடி பிஏ லா இருந்திருக்கு, லா அப்படிங்கிறதுக்கு பிஏன்னு இருந்திருக்கு. அதை கூட ஆர்ட் சப்ஜெக்டா பார்த்திருக்கா. அதுக்கப்புறமா தான் அதை லாங்கிறத தனியா பிஎல் அப்படின்னு படிச்சிருக்கா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அவங்க கால விசேஷத்துல இதெல்லாம் மாறுறது பாருங்க. அடிவங்கள் காலேஜ் வந்து இல்ல இந்த காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிற பெயர் இன்னைக்குதான் வந்திருக்கு. இன்னைக்குதான்னாக்கா இப்போ ஒரு 60-70 வருஷத்துக்குள்ளேயா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆரம்ப நாள்ல அங்க லாவும் சொல்லி கொடுத்துருக்கா. அந்த லா சொல்லி கொடுத்த இடத்துல ராஜாஜி படித்தார் அப்படிங்கிறதுனால எங்க காலேஜோட தொடர்புடையவர் அப்படின்னு. அவர் பிஏ லா படிச்சிருக்கார். அதுக்கப்புறமா தான் தனியா லா காலேஜஸ்னே வந்து இது பிஎல் அப்படின்னு லா காலேஜ் ஆரம்பிச்சுட்டு அதுல எப்படி பிஏவை சொல்லுவான். இப்படி எல்லாம் மாறுறது பாருங்க. அந்த மாதிரி இது எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும். பிஏ சைக்காலஜி பிஎஸ்சி சைக்காலஜி மாதிரி எல்லாம் ஒன்னாவே சேர்ந்திருக்குமா. அதுக்கப்புறமா இதை சயின்ஸ் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு தோன்றது. உடனே அவ அதை வந்து பிஎஸ்சி சைக்காலஜிங்கிற எல்லாமே ஒரு விஷயம். அப்போ ஒன்னா அதாவது இப்ப நான் நேற்றுக்கு கூட சொன்ன பாருங்க, அதாவது மொத்தமா ஆயுர்வேதம்னு ஒண்ணு இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அதுல சர்ஜரி பண்றதா இருந்தா தனி,
அதுல மயக்க மருந்து கொடுக்கறதா இருந்தா தனி, அதுல இந்தந்த அவயவத்துக்கு பாக்குறதா இருந்தா தனின்னு மாறி போயிட்டு பாருங்க இந்த காலத்துல. அந்த மாதிரி தான் இது எல்லாம் இருந்து அவன் ஒரு கல்வியை படிச்சு அந்த கல்வியிலேயே வர்த்தனம் ஜீவனம் அதையே மான்யமாக கருதி பூஜித்தமாக கொண்டு அதுல இல்லாதவன் இந்த முதல் ஸ்லோகத்துல யார் எந்த கல்வியோடு கூடி இருக்கிறானோ அதுவே அவனுக்கு எல்லா விதத்தினாலேயும் பூஜிக்கத்தக்கதாக ஆகிறது, கொண்டாடத்தக்கதாக ஆகிறது, அவனுக்கு எல்லா விதத்திலேயும் உபகரிக்கிறதுன்னு சொன்ன பெருமாள் அடுத்தது சொல்றார், யோ யஸ்ய பலம் அஷ்ணன் வை பூஜயத் யபரம் நராஹா. யார் யாருடைய தேர்ந்து பலன்களை பெற்று, யோ யஸ்ய பலம் அஷ்ணன் யார்கிட்டேர்ந்து ஒரு பலத்தை பெறுகிறான், ஆனால் பூஜயத் அபரம் வேற ஒன்ன போய் பூஜிப்பானே ஆகில், இவன் இங்கேருந்து பலனை பெற்றுண்டு அதை போய் பூஜிப்பானே ஆகில், அதாவது பூஜிக்க கூடாதுன்னா வார்த்தையால பூஜிக்க கூடாதுங்கிறது இல்ல, தான் எதை கொண்டு இவ்வளவு நாட்கள் இருந்தானோ அதை கொண்டே வர்த்தனம் பண்ண வேண்டும். அப்படி இல்லாம வேற ஒண்ணுக்கு, அதாவது ஸ்விட்சிங் த ஃபீல்ட் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு பாருங்க. ஏன்னா படிக்கிறது பிஎஸ்சி ஜுவாலஜி, ஆனா கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா ஐடியில இருக்கார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருக்கார், கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் ஆபீஸை விட்டு வெளியே வரமாட்டார், சேரை விட்டு எழுந்துக்கவே மாட்டார். இதெல்லாம் ஒரு பெருமாள் அனுகிரகம் என்னமோ இப்படி எல்லாம் ஒரு ஜீவிதம் எல்லாருக்கும் அமைஞ்சின்னு இருக்கு. வேற ஒருத்தருக்கு நாம இப்போ அடிவருடிகளாகத்தானே இருந்துட்டு இருக்கோம், அடிமைகளா. அவன் அங்க உட்காந்துட்டு அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான், இங்க உட்காந்துட்டு ராத்திரி இல்ல பகல் இல்ல இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால யார் ஒருத்தன் தான் என்ன படித்தானோ, அதாவது யார் ஒருத்தன் எந்த ஒன்றினுடைய பலனை அனுபவித்து வேற ஒன்றை பூஜிக்கிறானோ, இது வித்தியைக்கு மாத்திரம் இல்லை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இவர்கிட்ட இருந்து எல்லா ஜீவிதம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வேற ஒன்ன கொண்டாடுறான். ஒரு ஆச்சாரியனிடமிருந்து ஞானத்தை பெற்று இன்னொரு ஆச்சாரியனை மாத்திரம் கொண்டாடுறானோ, இவரை கொண்டாடாம இருக்கான்னாக்க மற்றவாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல, இந்த ஆச்சாரியனை பெருசா கருதாமல் இருப்பானால் யோ யஸ்ய பலம் அஷ்ணன் வை பூஜயத்ய பரம் நரஹா. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஒருத்தர்கிட்ட இருந்து பலனை பெற்று வேற ஒருத்தரை போய் கொண்டாடுவானே ஆகில் இகச்ச பிரேத்திய செய்வாசௌ, அவன் இங்கேயும் சரி இறந்து வேற ஒரு லோகத்திற்கு போயும் ந ததாப்னோதி சோபனம், அவனுக்கு சோபனமானது மங்களமானது சிறந்ததான தன்மையானது கிடைக்காது. இதெல்லாம் கண்ணெதிரா நாம பார்த்திருக்கோம் சுவாமிகள். ஒரு ஆச்சாரியனிடத்துல அனுகிரகத்தை பெறுவதற்கு அவருடைய ஹிருதயத்துல நல்ல இடம் பெற வேண்டும். அது இருந்ததுன்னா அவரே உனக்கு சர்வ வித்யா பாரங்கதோ பவான்னு ஒரு நாள் அனுகிரகம் பண்ணிட்டார்னா நமக்கு எல்லா கல்விகளும் வந்துடுறது. நம்ம லோகத்துல எத்தனை இடங்கள்ல பார்க்கணும், சங்கராச்சாரியார்ல பார்த்திருக்கோம், எத்தனையோ ஆச்சாரியாளினுடையதான சிவ வைஷ்ணவாளையும் கூட ஒரு அந்த இவாளினுடைய ஆச்சாரிய பரம்பரையில ஒரு தெங்கலையாரினுடைய ஆச்சாரிய பரம்பரையில இந்த மாதிரி ஒருத்தர் அனுகிரகம் பண்ணார், அவனுக்கு எல்லா ஞானமும் வந்துடுத்து அப்படிங்கிறதெல்லாம். அப்ப ஆச்சாரியனுடையதான அனுகிரக பாத்திரம் தான் நாம ஆகணும். அதனால பெருமாளே இது சொல்றார், யாருக்கு எந்த வித்யானது கூடியதாக இருக்கிறதோ அதுதான் அவனுக்கு பரம தெய்வத்தமாகும். அதையே அவன் எப்பொழுதுமே கொண்டாட வேண்டும், பூஜிக்க வேண்டும். அதுவே அவனுக்கு உபகாரமா இருக்கும். யார் ஒருத்தன் ஒன்றினுடைய பலனை அனுபவித்து கொண்டு வேற ஒன்றை போய் பூஜிப்பானே ஆகில் அவனுக்கு இங்கேயும் இறந்த பிறகும் கூட நல்ல சோபனமான வஸ்துக்கள் கிடைக்காது. அதனால நாம வித்யையை கொண்டாடுவோம், எல்லாமே வசதியானதுதான் எடுத்துப்போம், அதுகளாலே நாம ஜீவிக்கிறோம்னு எடுத்துப்போம், பூஜிப்போம், கொண்டாடுவோம். அதனால அதற்குரியதான பலனை இங்கேயும் பிறலோகத்திலேயும் கூட பெறுவோம் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தினால காண்பிக்கிறதான ரொம்பவும் முக்கியமானதான அது ஒரு நீதி. பெருமாள் ரொம்ப அற்புதமா இதை காண்பிக்கிறார். வித்யாயோ யயாயுக்தஸ்ய சா தெய்வதம் மஹத் சைவ பூஜ்யார்ச்சனீயாச்ச சைவ தஸ்யோபகாரிகா யோ யஸ்ய பலமஷ்ணன் வை பூஜயத்ய பரம் நரஹ இஹ ச பிரேத்ய சைவாசௌ ந ததாப்னோதி சோபனம். ஒரு வித்யை நாம சேர்ந்து படிச்சு அது நம்மளுக்கு காப்பாத்தலைன்னா வித்யா காப்பாத்தல இல்ல, வித்யா ஹவை பிராமணமா ஜகாம ஒரு வேத வாக்கியமே இருக்கு.
நிருப்தத்துல வரக்கூடியது. அது வித்யை வந்துட்ட வந்து சொல்றதான், என்னை நல்லபடியாக நீ கொண்டாடு, நான் உனக்கு எல்லா விதமான பலன்களையும் தரேன்னு சொல்றதாக நிருப்தத்துல வித்யாகவை பிராமணமா ஜகாம, என்னை விருத்தனா நல்ல குணங்கள் கொள்ளாதவனுக்கு கொடுத்து விடாதே, அப்படி கொடுத்துடாத. எல்லாருக்கும் அதனாலதான் வித்யை எல்லாம் கொடுக்கறது இல்லை, அவனுக்கு அதை காப்பாற்ற தெரியுமான்னு இருக்கணும். அப்போ நான் சேவதிஷ்டே, நான் உனக்கு பெரிய செல்வமா இருப்பேன்னு சொல்லறது. அதனால நாம கற்ற கல்விக்கு உண்மையாக இருக்கலாம், கல்வி கற்றுக் கொடுத்தவனுக்கு உண்மையாக இருக்கலாம். எந்த இடத்துல எல்லா நல்லதுகளையும் பெற்றோமோ அதுக்கு நாம எப்பொழுதுமே கிருத்தகிருத்தியாளா இருக்கலாம். இல்லையானால் நமக்கு சோபனம் இல்லை அப்படிங்கிறத ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பகவத் வாக்கியத்தினாலே சொல்றார் அப்படின்னு பராசரர் காண்பிக்கிறார். கிருஷ்யா, இப்ப நாமெல்லாம் யாரு? பசுக்களின் மூலமா ஜீவிக்கிறவா. அதை விட்டு விட்டு நாம எப்படி போவோமா? கிருஷ்யாந்தா பிரதிதா சீமா சீமாந்தஞ்ச புனர்வனம் வனாந்தா கிரய சர்வே சாச்சாஸ்மாகம் பராகதிஹி. கிருஷ்யாந்தா பிரதிதா சீமா, கிருஷ்யா அந்தா பிரதிதா சீமா, ஒரு தேசத்தினுடைய எல்லை அதனுடைய விவசாய பூமியை கொண்டு இருக்கு. இதுவரைக்கும் விவசாய பூமி இருக்கிறது, இந்த ஊரினுடைய விவசாய பூமி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் எல்லையா. கிருஷ்யாந்தா பிரதிதா சீமா தேசஸ்திதி, ஒரு தேசத்தினுடைய நிலையே அதனுடையதான கிருஷ்யாந்தா, கிருஷ்யாவையே, கிருஷ்யா அதாவது விவசாயத்திற்காக உபயோகப்படுத்தப்படக்கூடிய பூமியை கொண்டு ஒரு எல்லை வரைமுறை செய்யப்படுகின்றது. அதுதான் சீமான்னா எல்லை, ஒரு பவுண்டரி ஆஃப் ஒரு தேசத்தினுடைய எல்லையே அந்த விவசாயத்தை அண்டிதான் இருக்கு. அந்த எல்லையை அண்டியதாய் சீமாந்தஞ்ச புனர்வனம், அந்த எல்லையை ஒட்டி அது வரைக்கும் வனம் காடுங்கிறது சொல்லப்படுறது. வனாந்தா கிரய சர்வே, அந்த வனத்துக்கு யோசிச்சு பண்ணுவோம், ஒரு விவசாய பூமி இருக்கு, அதுதான் ஊர். அதுக்கப்புறமா ஊருக்கு ஒதுக்குப்புறமா காடு, காடுக்கு வெளிப்புறமா மலை இல்லையா? வனாந்தா கிரய சர்வே, வனத்தினுடையதான முடிவுல மலைகள் எல்லாம் இருக்கின்றன. சாச்சாஸ்மாகம் பராகதிஹி கிரய பராமஷ்ணுதே, நாமெல்லாம் அந்த மலைகள்லையும் வனங்கள்லையும் சுற்றக்கூடியவாளான காரணத்தினால அதுதான் நமக்கு முக்கியமான கதியா இருக்கு. அந்த மலைகள் தான், ஏன்னா அங்கதான் நாம சுற்றுகின்றோம், வனேதராளா நாம இருந்திருக்கோம். நத்வார பந்தாவரணா ந கிருஹ க்ஷேத்ரினஸ்ததா சுகினஸ்த்வகிலே லோகே யதா வை சக்கரசாரிணாஹ. நத்வார பந்தாவரணா, துவாரபந்தைஹி கிருஹைஹி ஆவரணம் ஏஷாம் தே ததோக்தாஹ கிராமஸ்தாஹ. எங்களாழ்வான் வியாக்கியானத்துல நத்வாரபந்தாவரணா ந கிருஹ க்ஷேத்ரினஸ்ததா, அதாவது இந்த துவாரபந்தம் அப்படின்னா துவாரத்தை பந்தமாக கொண்டது, ஏன்னா துவாரத்தினால் அடைக்கப்படுவது, துவாரத்தினால் பந்தம் மூடப்படுவது. அப்போ ஒவ்வொரு வீடுமே அந்த நாள்லேயே, என்னைக்கு பராசர மகர்ஷி சொல்லக்கூடிய காலத்திலேயே நன்னா வீடுகள் அமைஞ்சிருக்கு, அதுகள் எல்லாம் நன்னா மூடி வச்சிருக்கா தெரியறது. ஏன்னர் இது கீழே நம்ம பார்த்தோம். இப்போ ஜனமேஜயனுடையதான ஆட்சி காலம் வரப்போறது அப்படின்னு சொல்றார். அதாவது பரீட்சித் மகாராஜா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அது எத்தனை வருஷம் முன்னாடின்னு நாம கணக்கு போடுவோம். அதுலதான் நமக்கு வெளியில இருக்கிறவாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல பல வருஷங்கள் முன்னாடி ஒரு
ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமா. ஏன்னா கிருஷ்ணன் வந்த பொழுது போன பொழுது கலிகாலம் ஆரம்பிச்சுது. இப்ப கலிகாலம் ஆரம்பிச்சு 5000 வருஷத்துக்கு ஆயிருக்குன்னு நாம சொல்றோம். அப்போ ஒரு 5000 வருஷத்துக்குன்னா இவா சொல்லக்கூடிய அல்ப 2000 கணக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி 3000 வருஷம் முன்னாடி நிச்சயமா, அதுலலாம் சந்தேகமே இல்லை. அதுக்கு முன்னாடி ராமாயண காலம் அப்படின்னா நாம எவ்வளவு நாளா நம்ம கிட்ட இதெல்லாம் வீட்டை சுற்றி வீட்டை காப்பாத்துறதுக்காக கதவு, அந்த வீட்டுக்கு வெளியில அதனுடையதான அந்த மனுஷனுக்கு வேண்டியதான அந்த லேண்ட், அதாவது ஃபீல்ட் எல்லாம் இருக்கு, அதாவது வயல்வெளிகள் எல்லாம் இருக்கு. அந்த வயல்வெளிகளினுடையதான எல்லையில காடுகள் இருக்கு, காட்டுக்கு எல்லையில மலைகள் எல்லாம் இருக்குங்கிறத பெருமாள் சொல்றாருன்னா அது இன்னைக்கும் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நாளா இருக்கு? இதெல்லாம் வெறும் 2000 வருஷம் சங்க காலத்துல மாத்திரமா இருக்கு? ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடிய காலத்திலேயே இருக்கு. அப்போ பெருமாள் நத்வாரபந்தைஹி ஆவரணா நத்வாரபந்தாவரணா ந கிருஹ க்ஷேத்ரிணஸ்ததா சுகினா ஸ்வகிலே லோகே யதா வை சக்கரசாரிணாஹ. யதா, இதுக்கு இந்த ஸ்லோகம் கொஞ்சம் அன்வய கிரமத்துல எல்லாம் சிரமகரமா இருக்கிறதுனால எங்களாழ்வான் அதுக்கு நல்ல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். யத்வா ஆவரண கிருஹைக வாசாஹ கிருஹக்ஷேத்ரிணஹ இதி கிருஹகேதாராதி க்ஷேத்திர சஞ்சார நியதா ஸ்பர்ஷகாஹ அப்படின்னு ஒரு அன்வயம் பண்ணி, அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லி அதுல கொஞ்சம் தெளிவா இல்லையோன்னு தோணித்துதான் அயம் ஆசையாக அன்வயாக யதா கிரேர் பலேன திருணஜலாதி தேசேஷு ஸ்வைரம் சக்கரவதா சகடேன சரந்தா வயம் சுகினஹ ந ததா துவாரபந்தாவரணாஹ ந ததா கிருஹக்ஷேத்ரிணஹ. வீட்டுல வசிக்க கூடியவர்கள் ந துவாரபந்தாவரணாஹ. துவாரபந்தம் அப்படின்னா வீடு, துவாரத்தை பந்தமாக கொண்டது. அந்த வீட்டை ஆவரணமாக சுற்றாக கொண்டவர்கள். இவனை சுத்தி வீடு இருக்கு, அதாவது வீட்டுக்குள்ள இவன் இருக்கான்னு அர்த்தம். அப்படி வீட்டை கொண்டவர்கள் ந கிருஹக்ஷேத்ரிணஹா, அல்லது வீடு வயல் இதெல்லாம் கொண்டவர்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இல்ல. வீட்டை கொண்டவனோ வீடு அல்லது க்ஷேத்திரங்களை கொண்டவர்களோ, அதாவது க்ஷேத்திரம்னாக்க வயல்வெளிகள், சுகினஸ்வகிலே லோகே யதா வை சக்கரசாரிணா, அவள்லாம் வீட்டை கொண்டவனோ வீடு வயல்வெளி இதுகளை எல்லாம் கொண்டவனோ அந்த அளவுக்கு சுகமா இல்ல. சுகினான லோகம் முழுவதும் நாம பாக்குறோம். யதா வை சக்கரசாரிணா, எந்த அளவுக்கு வண்டி மாட்ட கட்டிண்டு பல தூரங்களுக்கு போறானோ, நிறைய இடங்களுக்கு வனச்சாரியாக போயிட்டு இருக்கானோ, புதுசா இடங்களுக்கு போறானோ, அவன மாதிரி சுகமாய் மற்றவர்கள் வீட்டை கட்டி ஓரிடத்திலேயே இருப்பவர்கள் இருப்பதில்லை. நாம் எல்லாம் வனச்சாரிகள், நம்மள மாதிரி இந்த மாதிரி வீட்டை கட்டிண்டு இதை கட்டிண்டு இருக்கிறவாள்லாம் இருக்கிறது இல்லை. நத்வாரபந்தாவரணாஹ ந கிருஹக்ஷேத்ரிணஸ்ததா சுகினஸ்வகிலேஹ லோகே யதா வை சக்கரசாரிணாஹ ஸ்ரூயந்தே கிரயஸ்சைவ வனேஸ்மின் காமரூபிணாஹ தத்தத்ரூபம் சமாஸ்தாய ரமந்தே ஸ்வேஷு சானுஷு. ஸ்ரூயந்தே கிரயஸ்சைவ வனேஸ்மின் காமரூபிணாஹ. நாம இங்க சொல்றோமே காடுகள், இந்த காடுகள் மரங்கள்லாம் மலைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றோமே. கிருஷ்ணன் சொல்றார் இந்த மலைகள் எல்லாம் காமச்சாரிகள், அது புதுசா ரூபத்தை எடுத்துட்டு போகிறதுன்னு சொல்றார். இந்த இமாலய மலையே வேற ஒரு வேஷம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இந்த கோவர்தன மலையே பல இடங்களுக்கு தன்னுடைய பல ரூபங்கள்ல போகிறது. ஸ்ரூயந்தே கிரயஸ்சைவ வனேஸ்மின் காமரூபிணாஹ, கிரிகளும் கூட காமரூபிகளாய் தங்களுக்கு தோன்றிய ரூபத்தை எடுத்துக்கொண்டவைகளாய் தத்தத் ரூபம் சமாஸ்தாய அந்தந்த ரூபத்தை ஏற்றுக்கொண்டவைகளாய் ரமந்தே சேஷு சானுஷு தங்களினுடைய இடங்களிலே ஆனந்தத்தை அடைகின்றன அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்.
யதா சைதே பிரபாத்யந்தே தேஷாம் ஏகானனௌகசாஹ ததா சிம்ஹாதிரூபைஸ்தான் காதயந்தி மஹீதராஹ. அப்படி அந்த மாதிரியான மலைகளுக்கு நாம ஒரு தொந்தரவை கொடுப்போமானால், நாம வனச்சாரிகள்னா மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளிலே திரியக்கூடியவர்கள். அந்த இடத்துல மலைகளும் கூட பல ரூபத்துல திரிகின்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியா மலைகளை போய் பிரபாத்யந்தே, நீங்க விழா பண்றேன் அதை பண்றேங்கிற பேர்ல ஏதாவது பாதை பண்ணுவீர்களானால், தேஷாம்யே கானனௌகசாஹ, அந்த மலைகளிலே எந்த ஒரு காட்டுவாசிகள் எல்லாம் வசிக்கிறாளோ, ததா சிம்ஹாதிரூபைஸ்தான் காதயந்தி, அப்போ அந்த மலைகள் தன்னுடைய இடத்துல வசிக்க கூடியவர்களை போய் இவா பாதிக்கிறாள்னு ஆச்சுன்னா, மலைதான் பல ரூபத்தை எடுத்துக்குமே. சிம்ம ரூபத்தை எடுத்துண்டு சிம்மமாகவோ கரடியாகவோ புலியாகவோ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை அடிக்கின்றன. அவளை தன்னிடத்திலே வசிக்கக்கூடியவர்களை, என்ன அர்த்தம்? இந்த ட்ரைபல் பீப்புள்லாம் அங்க வசிக்கிறாளோ இல்லையோ. இப்ப இந்த ஸ்லோகத்தை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம திருத்தினோம்னா என்ன அர்த்தம்? யார் ஒருத்தன் அந்த மலைகள் முதலியதானவைகளுக்கு இயற்கைக்கு விரோதமா காரியம் பண்றானோ, மலையை உடைக்கிறானோ, அதனால மலையில வசிக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதத்திலேயும் கெடுதலை பண்றானோ, எல்லா மலைகளுமே அதனுடையதான ரூபத்தை மாத்திண்டு பல ரூபத்துல வரும். அப்போ அது பல ரூபங்கள்ல வந்து அவனை அடிக்கின்றது. சில பேருக்கு மலையை உடைச்சான் அப்படின்னா அவனுக்கு மலையானது கேஸ் அப்படிங்கிற ரூபத்துல, கோர்ட்டுல கேஸுங்கிற ரூபத்துல வந்து அவளை எல்லாம் வந்து அடிக்க வேண்டும். வயர் எரிஞ்சுதான் நாம சொல்றோம். ஏன்? எத்தனை மலைகளை பொலந்திருக்கோம், எத்தனை நதி ஜலத்தை கெடுத்திருக்கோம், எத்தனை இடங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காள். அப்போ மலைகள் பல ரூபங்களிலே வந்து அவர்களை பாதிக்கத்தான் பாதிக்கும். எப்பொழுது அவர்கள் அந்த மலைகளுக்கு கெடுதலை பண்ணுகின்றார்களோ. கிரியஜ்ஞஸ்வயம் தஸ்மாத் கோயஜ்ஞஸ்ச பிரவர்த்தியதாம். அதனால நாமோ கிரிகளை கொண்டு வசிக்கிறவா கிரி யஜ்ஞம் பண்ணுவோம். கிரிகளுக்கு நீங்க வந்து இந்திரனுக்கு யாகம் பண்றேன்றீங்க, உற்சவம் கொண்டாடுறேன்றீங்க, கிரி யஜ்ஞம் பண்ணுங்கோள், மலைகளுக்கான யஜ்ஞத்தை பண்ணுங்கோள். கிரி யஜ்ஞஸ்வயம் தஸ்மாத் கோயஜ்ஞஸ்ச பிரவர்த்தியதாம். கோ யஜ்ஞம் பண்ணுங்கோள், கோ யஜ்ஞம் பண்ணுங்கோள். கிம் அஸ்மாகம் மகேந்திரேண காவ சைலாஸ்ச தெய்வதாக. நமக்கு இந்திரன் எண்ணத்துக்கு நமக்கு தேவதைகள் பிரத்யட்சமாயிருக்கக்கூடிய மாடுகள் தானே, இந்த மலைகள் தானே. அதனால இந்திர தேவதாக்கமானதான யாகம் எண்ணத்திற்கு கிரி யஜ்ஞம் பண்ணுங்கோள். அப்புறமா ஆவினங்களுக்காக யஜ்ஞம் பண்ணுங்கோள். கோ யஜ்ஞஸ்ட, அதாவது யஜ்ஞம்னா பூஜனை, யஜ தேவ பூஜாயாம் அப்படின்னு தேவதையாக கொண்டு பூஜிக்கிறது. மந்திர யஜ்ஞ பராவிப்ராஹ, பிராமணர்களான மந்திரத்தையே யஜ்ஞம் பண்ணுவார்கள். சீர யஜ்ஞாஸ்ச கர்ஷகாஹ, கலப்பையே யாகமாக கொண்டு பண்ணுவார்கள் விவசாயிகள். கிரி யஜ்ஞ கிரி கோயஜ்ஞசீலாஸ்ச வயம் அத்ரிவனாஸ்ரயாக, காடுகளிலேயும் மலையிலேயும் வசிக்கக்கூடிய நாமானால் கிரி கோயஜ்ஞசீலாஸ்ச, மலை மாடு இவைகளையே நாமோ அவைகளுக்குத்தான் யாகம் பண்ண வேண்டும். தஸ்மாத் கோவர்தன சைலோ பவத்பிர் விவிதார்ஹணை அர்ச்சியதாம் பூஜ்யதாம் மேத்யான் பசூன் ஹத்வா விதானதாக. அதனால இங்க தெரியறதே, இந்த கோவர்தன மலையைக்கே பூஜை பண்ணுங்கோள், அதற்காக நீங்கோ மேத்யான் பசூன் ஹத்வா விதானதாக, சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி பல வகைப்பட்டதான பலிகளை எல்லாம் கொடுத்து பண்ணுங்கோள். சர்வ கோஷஸ்ய சந்தோஹோ கிருஹ்யதாம் மா விசாரியதாம். அதனால சர்வ கோஷஸ்ய சந்தோஹ, இந்த மொத்த கோஷம், அதாவது விரஜம், அதாவது அந்த இடையர்கள் வசிக்கக்கூடிய பூமி, இது மொத்தம்
அதுல இருந்து நாம கறந்தா என்ன கிடைக்குமோ, அதனால சந்தோகா கூட்டம். இந்த இடத்துல சந்தோகா அப்படின்னா சமயக்கு துக்தம், நாம என்ன பால் முதலியவற்றை எல்லாம் கறந்திருக்கோமோ மொத்த இந்த இடைச்சேரியிலிருந்து என்ன பால் முதலியது கிடைக்கிறதோ அதை கொண்டு யோசனை எதுவும் செய்யாமல் போஜ்யந்தாம் தேனவை விப்ராஹ ததாயேசாபிவாஞ்சகாஹ, இந்த மாடுகள் கொடுக்கக்கூடியதான கவ்யங்கள்ல ரொம்பவும் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியதான பிராமணர்களுக்கு சாதம் போடுங்கோ. அதாவது நிறைய பிராமணர்களுக்கு நிறைய பால் முதலியவற்றான இந்த கோவினங்களிலிருந்து கிடைக்கக்கூடியவற்றை கொடுங்கோள். இன்னும் அதை யார் வேணுங்கிறாளோ அவளுக்கு எல்லாம் கொடுங்கோ. இந்த யாகத்தை பண்ணுங்கோள். தத்ர அர்ச்சிதே கிருதே ஹோமே, அங்க யாகம் பண்ணி ஹோமம் பண்ணி அர்ச்சனைய பண்ணுவோமானால் போஜிதேஷு த்விஜாதிஷு, பிராமணர்களும் அங்க நன்னா நம்மாலே பூஜிக்கப்படுவார்களானால் சரத் புஷ்ப கிருதா பீடாஹ பரிகச்சந்து கோகணாஹ. சரத் புஷ்ப கிருதா பீடாஹ, சரத்காலத்து புஷ்பங்களையே தங்களுடைய அணிகலன்களாக கொண்டவைகளாய் இந்த கோகணங்கள் மாடு கூட்டங்கள் எல்லாம் நன்னா மேய விடுங்கோ. அதுகளுக்கு இந்த சரத்காலத்துல கிடைக்கப்பட்டதான மாலைகளை எல்லாம் கழுத்துல சாத்துங்கோ, தலையில சுத்துங்கோ, கொம்புல சுத்துங்கோ. இதை வைத்துக் கொண்டு அவைகளை எல்லாம் மேய விடுக்கோள் கோகணங்களை. இதுதான் நாம பண்றது சரியா இருக்கும்னு தோன்றது. நாம வசிக்கிறது இத அண்டி, இது இல்லாம நமக்கு இல்ல. இத நாம விட்டுட்டு வேற ஒன்ன பூஜை பண்றது நியாயம் கிடையாது. அது மாதிரி பண்ணா இந்த மலையே வேற ரூபத்துல வந்து நம்ம அடித்து விடும். ஏதன் மம மதம் கோபாஹா அப்படின்னு எனக்கு தோன்றது. ஹே இடையர்களே, சம்பிரீத்யா கிரியதே யதி, இத நாம சந்தோஷத்தோட பண்ணுவோமானால் ததः கிருதா பவேத் பிரீதி கவாம் அத்ரே ததா மம, இப்படி பண்ணா அந்த மலைக்கும் அந்த மாடுகளுக்கும் இந்த மாலுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். மலை மாடு மீ எல்லாருக்குமே சந்தோஷம் ஏற்படும். அதனால இந்த மாதிரி பண்ணறதுதான் உச்சிதம். ஒன்ன படிச்சுட்டு இன்னொன்னு கிட்ட போய் கொண்டாடுறது சரியில்லை. ஒன்ன அண்டி இருந்து இன்னொன்ன கொண்டாடுறது சரியில்லை. அந்த மலைகள் வேற 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 ரூபத்துல வந்து அவளை பூஜிக்காதவாளை அழிக்கும்னு சொல்றா. அதை நாம கண்கூடா பார்க்கிறோம். அதனால நாமோ இந்த மலைகளை கொண்டு வசிக்க கூடியவர்கள், இந்த மாடுகளால ஜீவிக்க கூடியவர்கள், அவைகளுக்கே பூஜனையை பண்ணுவோம். அதுதான் சரியானதாக இருக்கு. என்ன அழகா பேசியிருக்காங்க கிருஷ்ணன். அதனால நாம அதெல்லாம் பண்றது சரியா இருக்கும், சாஸ்திர விகிதமா இருக்கும். அதனால கூடவே பிராமணாளுக்கு போஜனாதிகளை கொடுப்போம், ஹோமாதிகளை பண்ணுவோம், அர்ச்சனைகளை பண்ணுவோம், கிரி யஜ்யம் பண்ணுவோம், கோ யஜ்யம் பண்ணுவோம். இந்த பால் முதலியவற்றை கொண்டு பிராமணாதிகளுக்கு நாம கொடுத்து சர்வ சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினால் ஒருவேளை இந்த மலையும் இந்த மாடுகளும் இந்த நானும் சந்தோஷத்தை அடைவேன். இதுதான் சரின்னு எனக்கு படுறதுன்னு சொன்னான். உடனே இதி தஸ்ய வச ஸ்ருத்வா நந்தாத்யாஸ்தே व्रजौकसाः प्रीत्युत्फुल्ल मुखा गोपाः साधु साद्विத்யப்ருவன் இத்யதா ப்ருவன். எல்லாருக்கும் இப்படி ஒரு அழகான வார்த்தைகள் ஒரு 10-15 ஸ்லோகத்துல அடிச்சு, அதாவது என்ன என்ன சொல்லணுமோ அதை பட்டு கத்தரிச்ச மாதிரி அழகா நல்லா தன் மனசுல இருக்கிறத சொன்னா. அதை கேட்டாளா நந்தகோபன் முதலியவர்களான எல்லாரும் நன்னா பிரீத் உப்புள்ள நயனாக ஆனந்தத்தினாலே மலர்ந்த திருக்கண்களை கொண்டவர்களாய் சாது சாது ஆஹா ஆஹா அழகா பேசியிருக்கானே, நன்னா பேசியிருக்கானே, குழந்தையா இருந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு தோன்றாத அத்தியந்த ஆச்சரணீயமானதான பல விஷயங்களை பேசியிருக்கானேன்னு எல்லாரும் கொண்டாடாளா. சோபனம் தே மதம் வத்ச யதே தத்பவதோதிதம் தத்கரிஷ்யாமஹே சர்வம் கிரியஜ்ஞ பிரவர்த்தியதாம். அப்பா, நீ பேசினதெல்லாம் சரிதான், நீ பேசினது சரியானதாகத்தான் இருக்கின்றது. ததேத யதே தத்பவதா உதிதம், நீ என்ன சொன்னையோ அது சரிதான். தத்கிரிய கரிஷ்யாமஹே சர்வம் கிரிய சர்வம் சர்வேவா என்னவோ தெரியல. கிரியஜ்ஞ பிரவர்த்தியதாம், நீ சொன்னது முழுவதும் எடுத்துக்கணும், சர்வம்னா
இல்லையானா தத்கரிஷ்யாமஹே சர்வே அப்படின்னா நாம எல்லாரும் அதை பண்ணுவோம். நாம எல்லாருமா நீ சொன்னது எல்லாவற்றையும் 2 அர்த்தத்தையும் சொல்லிடுவோம், நாம பண்ணுவோம். ஆரம்பிக்கலாம் கிரி யஜ்ஞம்னு சொன்னாள். அதனால அந்த கிரி யஜ்ஞம் கோவர்தன பூஜா பண்றாள், அவ ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்னா 43வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிடுத்து. கிரி யஜ்ஞம் துவங்கப்படட்டும் அப்படின்னா மேல அந்த கோவர்தன பூஜா. அதனால இந்திரனுக்கு இன்னும் 2 ஸ்லோகம் தான் முடிச்சுடலாம். கிரியஜ்ஞ பிரவர்த்தியதாம் ததா ச கிருதவந்தஸ்தே கிரியஜ்ஞம் பிரஜௌகசாஹ. எல்லாருமாக சேர்ந்து கிரியஜ்ஞத்தை துவக்கினார்கள், பண்ணார்கள். ததிபாயச மாம்சாத்யை ததுஷைல பலிம் ததா. அந்த மலைக்கு பலியாக மாம்சங்களையும் ததி பாயச மாம்சம் முதலியவற்றை கொடுத்தாள். த்விஜாம்ச போஜயாமாசு. பெருமாள் சொன்ன மாதிரி பிராமணாலையும் சாப்பாடு இட்டார்கள். சதசோத சஹஸ்ரஷாஹ. 100 கணக்கிலேயும் 1000 கணக்கிலேயும் பிராமண போஜனம் நடந்தது. காவசைலம் ததச்சக்ரு அர்ச்சிதாஸ்தா பிரதட்சிணம். அந்த பூஜையை பண்ணி அந்த மலையையும் கிரி பிரதட்சிணம், மாட்டையும் கோ பிரதட்சிணம் பண்ணாளா. ரிஷபாஷ்டாதி நர்தந்தஹ சதோயா ஜலதாயிவ. அப்போ கருப்பு கருப்பா பெருசா இருக்கக்கூடியதான அந்த மகிஷங்கள் எல்லாம் கூட ஏதோ நீருண்ட கருத்த மேகங்களை மாதிரி இருந்தது. அதுகளையும் கொண்டாடினார்கள். கிரிமூர்தனி கிருஷ்ணோபி. இத்தனையும் பண்ணிட்டு பெருமாள் அந்த மலையினுடைய மேல சைலோகமிதி மூர்த்திமானு. அவன் அங்க மேல இருக்கிறதே நான் தான் மலை, வடிவெடுத்து வந்த மலையோ அப்படிங்கிற மாதிரி புபுஜே அன்னம் பகுதரம். மலை மேல உட்கார்ந்து நிறைய கவளம் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். கோபவர்யா ஹிருதம் த்விஜ. இப்படி சிறந்த கோபர்கள் கொண்டு வந்ததான வஸ்துக்களை எடுத்து பெருமாள் போஜனம் பண்ணிட்டு இருந்தான். ஸ்வேனைவ கிருஷ்ணோ ரூபேண கோபை சக கிரேஷிராஹ அதிருஹ்யார்ச்சயாமாச த்விதீயம் ஆத்மனஸ்தனும். தானே மற்ற கோபர்களோடு கூடியவனாய் அந்த கோவர்தன மலைக்கு மேலே ஏறியவனாய் ஏதோ 2வது மலை மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னொரு ரூபம் மாதிரி, இவனே பெருசா நன்னா அழகா கருப்பா இருக்கான். அந்த மாதிரி மலையும் இருக்கிறதுனாலே அந்த பெருமாள் தன் கையால மற்ற கோபர்களோட சேர்ந்து அந்த மலைக்கு, கோவர்தன மலைக்கு பூஜை பண்றான். பெருமாள் அனுகிரகிக்கணும். அடியனுக்கு இன்னும் அந்த கோவர்தனத்தையோ அந்த பிரஜ பூமியையோ அந்த இடத்தெல்லாம் போய் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அதை பெருமாள் அனுகிரகிக்கணும் ஆசையா இருக்கு. கீதை சொல்லும் திருப்பாவை சொல்லும் பொழுதெல்லாம் நிறைய அதை சொல்ற மாதிரி அங்கே இருந்தவர் ஒருத்தருடையதான சம்பர்க்கம் நிறைய அவர் வேற சொல்ல சொல்ல கேட்டு அந்த மலைக்கு என்ன பாக்கியம். பெருமாள் திருக்கைகளாலே அவனுக்கு பூஜை நடந்தது. மற்ற கோபர்களோட கூட தன்னுடையதான இன்னொரு ரூபம் மாதிரி இருக்கக்கூடிய மலையை பெருமாள் தன் கைகளாலே அதன் பேர்ல ஏறி கோபர்களோடு பூஜித்தான். அந்தர்தானம் கதே தஸ்மின்னே கோபாலப்த்வா ததோவரான் கிருத்வா கிரிமகம் கோஷ்டம் நிஜமப்யாயயுஃ புனஹ. அப்படி பெருமாள் பூஜை பண்ணி போன பிறகு மற்ற இவாளும் கூட கோபர்கள் எல்லாரும் கூட அந்த பெருமாளிடம் இருந்தும் மலையிடம் இருந்தும் வரங்கள் பலதை பெற்று கிரிமகத்தை பண்ணி முடித்து கோஷ்டம் நிஜம் அபியாயயுஃ புனஹ தங்களினுடையதான பிரஜபூமியில இருக்கிற ஆத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்படி பெருமாள் சொல்லி கிரி யஜ்ஞம் நடந்து அவ அங்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா அற்புதமானதான சரித்திரம். அது சரித்திரம் இருக்கட்டும், அந்த பெருமாள் பேசின, அதாவது பேசுறதுன்னா எப்படி இருக்கணும்னா பெருமாள் சொல்லிட்டாரு நாங்க பண்றோம் அப்படிங்கிறது ஒரு நமக்கெல்லாம் அது இருக்கவே இருக்கு. ஆனா அதுக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய அழகான அந்த அந்த பாஷண ரீதி அது யாரும் மறுக்க மாட்டாமைங்கிறது, பெரியவாழ்த்தாவா பேசினதான முறை, இது எல்லாமே நமக்கு தெரிவித்து கொடுத்தது. கிரிமகம் பெருமாள் திருக்கைகளால அந்த மலைக்கு பண்ணான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மலையை சேவிக்கிறதுக்கோ அதை கிரி பிரதட்சிணம் பண்றதுக்கோ பெருமாள் நமக்கு ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இவா யாகத்தை முடிச்சா கிரிமகத்தை பண்ணா வந்தா ஊருக்கு வந்தா அவனுக்கு இந்திரனுக்கு கோபம் வரப்போறது. இதனால அதை மேல காண்பிக்கணும். கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் இருக்கு பெருமாள் அனுகிரகத்துல. அடுத்த வாரம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.